தேர்தல் பிரச்சாரத்துல கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை யாருப்பா நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பொதுவா நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா இந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே, இதை நிறைவேற்றினீங்களான்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில முறையா இத்தனை நாளா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம், இத்தனை வாக்குறுதிகள் மீதி இருக்கு, இது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற ஒரு பதில முறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தாவை காட்சியில நீங்க அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதாவது சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க யாரு, என்ன, வயசானவங்களா, சின்ன குழந்தைங்களா, யாருன்னே பாரபட்சமே பார்க்காம அசிங்கமா கேட்பாங்க. நம்மள அப்படின்னா டிவிகே உடைய பகுதி செயலாளர் ஒருத்தர் ஒரு முதியவர் என்றும் பாராமல் அசிங்கமா கேட்கக்கூடிய அந்த ஆடியோ ஆதாரத்தோட விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ்பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒரு மனுஷனால பொதுவா எத்தனை நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியும்? இல்ல ஒருவேளை நம்ம ஒரு வீடு பாக்குறோம் அப்படின்னா அந்த வீடு தண்ணி இல்லாத காட்டு பகுதியில இருக்கு அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. முன்னாடிலாம் சொல்லுவாங்க இல்லையா, சென்னைக்கு மிக அருகாமையில் தண்ணீர் வசதியுடன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். தண்ணி இல்லா காட்டுக்குள்ள இந்த வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம போய் அந்த வீட்டை போய் வாங்குவோமா? பொதுவாக நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னாலே அங்கே தண்ணி வசதி எப்படி இருக்குது, ட்ரைனேஜ் வசதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்ப்போம். ஏன்னா தண்ணி நமக்கு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள், ஆடம்பரியமான பொருள் கிடையாது, அத்தியாவசியமான பொருள். அந்த தண்ணி இல்லாமல் சென்னை செம்பாக்கம் பகுதியில் ஒரு தெருவில் 2 வாரமாக மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வயசான முதியவர், நம்ம தெரு மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே, இதை பற்றி நம்ம தாவேக அரசுக்கிட்ட போய் சொல்லுவோம். ஏன்னா தாவேக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் எல்லா பிரச்சனையும் சரியாகிரும்னு நமக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த தெருவில், இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தேர்தல் வாக்குறுதியிலையும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம போய் தாவேகா கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேகாவுடைய பகுதி செயலாளர் அகிலன் அவர்கிட்ட ஒரு முதியவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி பொறுப்பேற்று போய் ஒரு புகாரை கொடுக்குறாரு. இவருமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆனால் 2 வாரமாக அந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை தீரவே இல்லை. சரி ஒருவேளை மறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிமைண்ட் பண்ணலான்னு ஒரு ரிமைண்டர் கால் தான் பண்ணியிருக்காரு இந்த வயசான முதியவர். அந்த ரிமைண்டர் காலில் ஒரு முதியவர் அப்படின்னு கூட பார்க்காம, அதுவும் இவங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நீங்கள் நிறைவேற்றல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கூட முழுசாக கேட்காம கிழிச்சிங்களா கலட்டினீங்களான்னு அசிங்கமாக பேசி வச்சிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு? அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் திட்டுவாங்க. ஏன்னா தாவேகா காரங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, எது செஞ்சாலுமே பெர்மிஷன் கேட்டுட்டு தான் செய்வாங்க. ஸோ ஒரு முதியவர் அப்படின்னு கூட பார்க்காம தப்பா எடுத்துக்காதீங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் திட்டவும் செஞ்சிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. நீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் உங்க விஷயத்த ஃபாலோ பண்ணி நான் கொடுக்குறேன். சரிங்களா? இத்தனை நாள் கழட்டாத கவுன்சிலர்லாம் ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்களாம் என்ன எதிர்பார்த்தீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் உங்களை பண்ணி தரேன். ஓகேங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் இத்தனை நாளா கலட்டாத உங்க கவுன்சிலர் கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு தானே நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க, எனக்கா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, கவுன்சிலருக்கு இவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, அதே மாதிரி அந்த தொகுதியோட எம்எல்ஏக்கும் இதே மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த செம்பாக்கம் பகுதி அப்படிங்கிறது தாம்பரம் தொகுதிக்குள்ள வருது. தாம்பரத்தோட எம்எல்ஏ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தாவேகாவை சேர்ந்த சரத்குமார் அவர்கள். சமீபத்தில் கூட ரொம்ப பிரபலமாக இருந்தார். குழந்தைக்காக மாத்திரையை செல்ஃபோனில் வச்சு கார்டு வச்சு நல்ல பொடியாக்கி மாத்திரையை அதுவும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியமில் வச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ அவ்வளோ நல்லவர் ஒரு குடிநீர் பிரச்சனையை கூட என்னன்னு கேட்க மாட்டாரா? எம்எல்ஏவால் எப்படிமா நேரடியாக குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய முடியும்னு நீங்கள் கேட்கலாம். நேரடியாக குடிநீர் வாரியத்தில் கண்ட்ரோல் எடுக்க முடியாது தான், இருந்தாலுமே ஒரு சில பரிந்துரைகள் எல்லாமே செய்ய முடியும். ஆய்வு நடத்துது, பரிந்துரை கொடுக்கறதெல்லாம் தாவேகாவுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் கிடையாது. அங்கே ஒரு மேல்நிலை தொட்டி அமைக்கிறதுக்கு எம்எல்ஏ சரத்குமார் அவர்கள் இந்த பிரச்சனையை தெரிஞ்சு போய் ஒரு பரிந்துரை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் குழாய் இணைப்புகளை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு அதை பற்றின ஒரு ஐடியாவை கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா இப்போ பட்ஜெட் தாக்கல் வேறு செய்ய போகிறாங்க. அது செய்யும்போது அவருக்குன்னு தனியாக நிதி ஒதுக்குவாங்க, தொகுதி நிதி. அந்த தொகுதி நிதியிலிருந்து ஒரு பகுதியை இந்த குடிநீர் பிரச்சனைக்காக, இந்த தண்ணி பிரச்சனைக்காக ஒதுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எம்எல்ஏ செய்யலாம். ஸோ இந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்ததோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் வாக்கு செலுத்தி தான் மொத்தமாக 1,18,000 சொற்ப வாக்குகள் சரத்குமார் வாங்கியிருக்காரு அந்த தொகுதியில். அப்போ இந்த பகுதி மக்களோட ஒரு 500 ஓட்டு கூடவா அவங்களுக்கு அதில் விழுந்திருக்காது.
ஸோ அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு தானே எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன கலட்டினீங்க, என்ன கிழிச்சிங்க, நீங்க என்ன எங்களுக்கா வாக்கு செலுத்தினீங்க? இந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தாம தாவேக்கா இன்னைக்கு ஆட்சியில் இருக்க முடியுமா? தாவேக்கா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் தாவேக்காவுடைய பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய அகிலன் அவர்கள்கிட்ட போய் ஒரு வயசான முதியவர், தாவேக்கா ஆட்சியில் இருக்கு, எங்க தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு, எங்க தெருவில் வந்து தண்ணியே வரல அப்படின்னு புகார் கொடுக்குறாரு. அதுலயும் குறிப்பா அந்த வயசானவர் என்ன சொல்ல வராருன்னு கூட கேட்க மாட்டாரு. 30-35 வருஷமா உங்க தொகுதியில இந்த பிரச்சனை இருக்குல்ல, உங்க பகுதியில நீங்க அப்பெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு சரி பண்ணி இருந்திருக்கலாம்ல, அப்பெல்லாம் கிளிக்காததை நாங்க எப்படி கிளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இத்தனை வருஷமா இருக்கும்போது நீங்க போது பேசும்போது அன்னைக்கு வந்து சொல்லும்போது ரைட் நான் பண்றேன்னு சொல்லும்போது ஒரு ஆமா மோட்டர் சார், தான் பண்றேன்னு தான் சொல்ல முடியும், பண்ணிட்டு தான் இருக்கும் அது உண்டான ப்ராசஸ். எப்படி சார் இத்தனை நாள் 30-35 வருஷம் பண்ணாத நாளைக்கு நாங்க இங்க வந்தோடனே நாங்க எல்லாம் பண்ணி கிழிச்சிருவாங்களா சொல்லுங்க? அந்த முதியவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, 30-35 வருஷமா பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வரல, அது இருக்குதான், நாங்க அது வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், அது எப்ப தீர்க்க போறீங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு மோட்டார் இருந்திருக்கு அந்த தெருவில், அந்த மோட்டாரை கூட நீங்க தூக்கிட்டு போயிட்டேங்க சரி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு. அட்லீஸ்ட் அந்த மோட்டாரை கொண்டு வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா நாங்க இத்தனை நாளா பயன்படுத்திட்டு இருந்த அந்த தண்ணியாவது எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. இப்போ எங்களுக்கு அதுவுமே கிடைக்காம எங்க தெரு மக்கள் வந்து 2 வாரமா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த முதியவர் சொல்ல வராரு. அதை கூட காதுல எடுத்துக்காம, இத்தனைக்கும் அந்த முதியவர் ரொம்ப டீசெண்டா கான்சியஸா தான் பேசுறீங்களா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடுறீங்களேன்னு சொல்லி திரும்பவும் கேட்கிறாரு. அதுக்கப்புறமும் கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காரு. வந்தோடனே நாங்க எல்லாம் பண்ணி கிழிச்சிருவாங்களா சொல்லுங்க? ஏதோ ஒரு கோபத்துல பேசியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பொதுவான விஷயம், நார்மலா எல்லா ஏரியாவிலையுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை. இந்த தண்ணி பிரச்சனைக்கே 2 வாரம் ஆகியும் தீராததுனால ரிமைண்டர் கால் பண்ண போன ஒரு முதியவரை வயசானவர்னு கூட பார்க்காம இப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, இதுதான் உதாரணம். தாவேக்கா மக்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு. சமீபத்துல கூட முதலமைச்சர் அவர்கள் ட்ரீட் பண்ணாங்களே, போட்டோ எடுக்கிறதுக்கு வேணும் நீங்க, ஆனா உங்களுக்கு நான் கை கொடுக்க மாட்டேன். ஸோ அதே கேட்டகரியில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது இந்த ஒரு பகுதியில், செம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் பாதிக்கப்படலை. இதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் எல்லா பகுதியிலையும் ஏதோ ஒரு தெருக்கள்ல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான பதில் தான் இந்த பதில். இது ஒரு உதாரணம். ஏதோ ஒரு ஆடியோவை எடுத்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி நீ பேசுறமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா முழு ஆடியோவை நீங்களே கேளுங்க. ஹலோ சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார், கால் பண்ணீங்க, நான் மினிஸ்டர் கூட இருந்தேன், சொல்லுங்க சார். ரைட், என்ன அந்த மோட்டர் போடல போட்டிருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், நாளைக்கு திரும்ப போறேன். சார் கூப்பிட்டு இருக்காரு எல்லாரும் அதிகாரியும், நாளைக்கு மினிஸ்டர் கூப்பிட்டு இருக்காரு ஆபீஸ்க்கு, எல்லாரும் வராங்க. நாளைக்கு திரும்பவும் அதை என்னன்றதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சார், சரிங்களா? நாளைக்கு நம்ம மினிஸ்டருக்கு ஆபீஸ்க்கு வராரா? இல்ல இங்க இல்ல சார், அங்க செக்ரட்டரியேட் கூப்பிட்டு இருக்காரு, அங்க போறோம் எல்லாம். அப்படியா? ஆமா ஆமா, இங்க வந்தா நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இல்ல இருந்தா நம்ம பேசலாம்ல. எது சார்? இல்ல அப்படி வந்தா நேரா பேசலாம்ல, அதுக்காக. ஷூர், டெஃபினட்டா நேர்ல வந்தா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா செக்ரட்டரி நம்ம அலைய முடியாது. பட் இங்க வந்தா பேசலாமே சொல்லிட்டு நிச்சயமா இங்க வந்தா நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன், நீங்க வாங்க வந்துருங்க, சரிங்களா? கண்டிப்பா. இது மோட்டர் போடாம சும்மா ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. அது சார் நான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணலாம்லாம் இல்ல, அதுக்காக தான் வந்து திரும்ப எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்து நாங்க ஃப்ரைடே. இதுல தப்பா எடுத்துக்காதீங்க சார், நான் உங்களுக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து சும்மா இதே இஷ்யூ வந்து என்கிட்ட வந்து நீங்க கொண்டு வராதீங்க, சரிங்களா? எனக்கு வந்து எல்லாரையும் நான் பார்க்கணும், தாரகேஸ்வரி நகர் மட்டும் தான் நான் பார்க்கணும்லாம் கிடையாது, சரிங்களா? உங்களோட விஷயத்த நான் முடிச்சு கொடுன்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? நான் ஒண்ணு இங்க சும்மா சும்மா உட்காந்துட்டுலாம் நான் இல்ல, எனக்கு 1008 வேலை இங்க இருக்கு, சரிங்களா? தாரகேஸ்வரி நகர் முக்கியம் மட்டும், அது மட்டும் தான், அதுவும் எனக்கு முக்கியம் தான், நான் இல்லன்னு சொல்லல. நீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் உங்க விஷயத்த ஃபாலோ பண்ணி நான் கொடுக்குறேன், சரிங்களா? இத்தனை நாள் கழட்டாத கவுன்சிலர் எல்லாம் ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்களாம் என்ன எதிர்பார்த்தீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் உங்களை பண்ணி தரேன், ஓகேங்களா? உங்களுக்கு பண்ணி கொடுத்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் சார், சரிங்களா? அதுல நீங்க ரொம்ப கான்சியஸா பேசுறீங்களா எப்படி? ஏன்னா சார் புரியல. இல்ல ரொம்ப கான்சியஸா பேசுறீங்களா? கான்சியஸா பேசல சார், நீங்க நம்ம எப்படி தெரியுமா, நாங்க நம்ம உங்க வேலை ஃபாலோ பண்ணாத மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க, நீங்க எங்ககிட்ட மினிஸ்டர் பாக்கலாமா அதை பாக்கலாமான்னு சொல்லிட்டு வேற எப்படி கேக்குறீங்க? இல்ல இஸ் a simple reminder. ரிமைண்டர் தான் சார், நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். அதிகாரி சார், அதிகாரிகளை நாங்க பாக்குறோம், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். திருப்பி நீங்க இதே கேள்வி கேட்டிருந்தா அது எப்படி அப்போ சார்? உங்களை மாதிரி 100 பேர் வராங்க சார் வீட்டுக்கு, உங்களை மாதிரி 100 பேர் கால் பண்றாங்க சார், நான் எல்லாரையும் ரிமைண்டர் வச்சு நான் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், சரிங்களா? நீங்க ஒன்னும் எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன கவுன்சிலர் ஆக்கல, நீங்க இந்த ஓட்டு போட்டு கவுன்சிலர் ஆக்கினீங்க, அவனை போய் நீங்க கேளுங்க இந்த கேள்வி எல்லாம், சரிங்களா? ஹெல்ப் கேட்டீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஹெல்ப் கேட்டீங்க, வந்தோம், பார்த்தோம், உங்க கோயிலெல்லாம் இங்க எடுத்துக்கிட்டோம், நாங்க எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? அவங்க உங்களை மட்டும் நான் பார்க்கணும் கிடையாது சார், ஒட்டுமொத்த செம்பகத்தையும் நான் பார்க்கணும். அதாவது நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா,
செம்பாக்கத்தை நீங்க பார்க்கலன்னு நான் சொல்ல வரல. ம், ஆனா அதே சமயம் ம். நான் இத்தனை வருஷமா இருக்கும்போது நீங்க போது பேசும்போது அன்னைக்கு வந்து சொல்லும்போது ரைட் நான் பண்றேன்னு சொல்லும்போது ஒரு ஆமா மோட்டிவ் சார், தான். பண்றேன்னு தான் சொல்ல முடியும். பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கு உண்டான ப்ராசஸ். எப்படி சார் இத்தனை நாள் 30-35 வருஷம் பண்ணாத நாளைக்கு நாங்க இங்க வந்தோடனே நாங்க எல்லாம் பண்ணி கிழிச்சிருவாங்களா சொல்லுங்க? 30-35 வருஷமா நான் பேசல. பின்ன நீங்க அப்படிதான் சொன்னீங்க. 30-35 வருஷமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் தான் சொன்னீங்க. சாரி, அஹ், நான் சொன்ன விஷயத்த நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் சொன்னது எங்க தெருவுக்கு தனி பிரச்சனை வந்து இருக்கு. சார் உங்க ஆனா தெருக்கு தண்ணி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் சார். ஒரு அதுக்கு உண்டான நிமிஷம் வேலை ஒரு நிமிஷம் போயிட்டு நான் இருக்கு சார். அவ்வளவுதான். ஒரு நீங்க நிமிஷம் திரும்ப திரும்ப அதே பிரச்சனை கொண்டு வந்து என்கிட்ட பேசாதீங்க ஒரு நிமிஷம் அகிலன், நான் பேசி முடிக்கிறேன், நீங்க பேசுங்க. சார். இப்ப எதுவா என்ன இருந்தாலும் பிரச்சனை? சீக்கிரம் சொல்லுங்க சார். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் சொல்லுங்க. அந்த மோட்டர் இப்ப கட்டிட்டு போனாங்க, அந்த மோட்டரை போட சொல்லுங்கன்னு சொன்னேன். பண்ணிடலாம் சார். அதுவும் பேசிட்டு இருக்கோம் சார். அதை அந்த மோட்டர் பண்ணல. வரும். ரெண்டாவது சாந்திரிகேதன்ட்ட நீங்க தான் சொன்னீங்க 100 மீட்டர்ல போட்டாங்க, அது பண்ணலன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அதுவும் போல. சார் இங்க இதெல்லாம் வந்து பாருங்களேன். ஃபண்ட் ஒதுக்குற விஷயம் அதாவது கிடையாது. சார் இல்ல சார், நீங்க எப்படி தெரியுமா, இன்னைக்கே எல்லாமே நடந்துடணும், சொன்ன உடனே நடந்துடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சார். நீங்க அது இன்னைக்கு எல்லாமே இருங்க முறைப்படி இருங்க கம்ப்ளைண்ட்ல இருக்கு. இருங்க அகிலன், நீங்க என்னைக்கு இன்னைக்கு என்ன நீங்க என்ன எப்ப பாத்தீங்க? உங்களை பார்த்து ஒரு வாரம் ஆகுதா? மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஆயிருக்கும். 2 வீக்ஸ் சரி வச்சுக்கோங்க. 2 வீக்ஸ்ல நாங்க வந்து ஃபாலோ பண்ணாம நீங்க இருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த விஷயத்த? நீங்க எனக்கு போய் ஃபீட்பேக் ஜெய் வெங்கடேசன் நீங்க இப்ப கால் எடுக்கிறேன், நான் இதெல்லாம் பேசாம இருக்கிறான்னு மட்டும் நீங்க கேளுங்க ப்ளீஸ் போடுங்க. சார். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல சார். நீங்க நீங்க வேணா தான் நீங்க கால் பண்ணி பர்சனல் நீங்க நீங்க கேளுங்க தான் கூப்பிடுறேன்னு சொன்னீங்க. நான் சார். சொன்னேன். நீங்க கேளுங்க சார். எனக்கு அந்த வேலை இல்ல சார். ஜெய் வெங்கடேசன் நான் கால் பண்ண முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்குது. திரும்ப நீங்க திரும்ப தான் சொல்றேன், யூ ஆர் வேஸ்ட் ஆஃப் மை டைம். இதான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. உங்களோட விஷயத்த நான் பண்ணி தரேன். கொஞ்சம் அவசரப்படாதுங்க, பொறுமையா இருங்க. நான் ஒன்னும் இங்க கவுன்சிலர் கிடையாது சார். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்னோட லிமிட்ல என்ன பவர் இருக்கோ அதை வச்சுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி நான் பேச முடியும். நீங்க போய் இந்த பேச்செல்லாம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க உங்க கவுன்சிலரு, அவன்கிட்ட போய் இந்த கேள்வி நீங்க கேளுங்க. சரிங்களா? நான் ஹெல்ப் பண்ணாமலாம் இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு டைம் கொடுங்க. எங்களுக்கான லிமிட்ஸை நாங்க மீற முடியாது அதிகாரிங்க கிட்ட. சரிங்களா? அவன் நாளைக்கு வந்து எங்க மேல திருப்பிட்டு போயிடுவான். நான் உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ண எங்கேயுமே சொல்லிக்கிறேன். சார் நீங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் இல்ல சார். உங்களோட வேலை முடியும் சார். அதுக்கு நான் கேரண்டி. அதை நான் பண்ணி தரேன். நான் உங்களை அன்னைக்கே நான் சொல்லிட்டு போயிட்டேன். சரிங்களா? திரும்ப திரும்ப நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இதே 2 வாரம் இதே கழிச்சு உங்களை டாபிக்க வந்து நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி? அது நீங்க இதுவே நாங்க ஃபாலோ பண்ணல, கேட்கல, இவங்க யாரோ வந்து பேசல அப்படின்னு நீங்க வந்து உங்க காதுக்கு வந்ததுன்னா நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம். எனக்கு சரிங்களா? ஃபீட்பேக் வந்தா நான் கேட்க போறது கிடையாது. எனக்கு ஓகே. ஃபீட்பேக் வரல. எந்த ஃபீட்பேக் சார் வரல உங்களுக்கு? நான் போயிருக்கேன், பார்த்திருக்கேன், செஞ்சிருக்கேன், நாளைக்கு வந்து சார் நாளைக்கு அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். எனக்கு டைம் இல்ல சார் எனக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட். அப்போ உங்க வட்டச்செயலர் என்ன பண்ணாரு? அவர் சொல்ல அது நீங்க வட்டச்செயலரை கேளுங்க. நான் வட்டச்செயலர்ட்ட நான் உங்க பேச சொல்றேன். ஒரு 40 வட்டச்செயலர்ட்ட இது வந்து நீங்க query நீங்க சொல்லுங்க. அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல எனக்கு கால் பண்ணுங்க சார். அவ்வளவுதான் சார். டாட். ஓகேங்களா?